ஏழை எளியவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்களை பார்க்கக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி. அதனால தான் ஏழைங்களோட கஷ்டத்தை ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சுப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகம் சனி பகவான் ஏழை எளியவங்களுக்கு அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார். இந்த வசதி படைத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை ஏழரை சனி காலத்தில் சந்திப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எளியவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பாதிப்போ இடர்பாடோ இருக்காது. குறிப்பாக நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இடர்பாடும் பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆளக்கூடிய கிரகமே சனி பகவான். அதனால் தன்னுடைய ராசிக்கு எந்த ஒரு பாதிப்பையும் இவர் தரமாட்டார் அப்படின்னே சொல்லலாம். இருட்டுக்குள் நடக்கிறது வெளியில் வந்து அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. அதனால தான் இந்த ஒரு இருட்டு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசி இந்த சூரியன்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக தான் நகரும். அதனால் இந்த ராசிக்காரங்க ரொம்ப ஒரு ஸ்லோவாக தான் செயல்படுவாங்க. ஒரு வியாபாரமோ ஒரு தொழிலோ இருந்தால் கூட டக்குன்னு மேன்மைக்கு வரமாட்டாங்க. நிறைய போராட்டங்கள், நிறைய ஒரு வீடே கட்டினா கூட டக்குன்னு கட்டி முடிக்க முடியாது. நிறைய போராட்டங்கள் தடைபட்டு அதுக்கப்புறம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு தொழிலே ஆரம்பித்தாங்கன்னா கூட நிறைய போராட்டங்கள், நிறைய இன்னல்களை சந்தித்து அதுக்கப்புறம் தான் முன்னுக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலை. வாழ்க்கையிலேயே கூட நிறைய கஷ்டங்களை அனுபவித்து அதுக்கப்புறம் தான் முன்னுக்கு வர முடியும் இந்த மகர ராசி என்பவர்கள். இயல்பாகவே இது இவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் ரொம்ப ஸ்லோவாக தான் நகர்வார். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஸ்லோவாக வந்து தான் அப்புறமேட்டுக்கு முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அதாவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் கேது, விரயஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் கிரக அமைப்புகள் இந்த மாதிரி நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வருகின்ற நாட்களில் இவங்க ஒரே ஒரு விஷயம் செய்யலாம். என்ன அப்படின்னா அமாவாசையில் முன்னோர்களை வழிபடுறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். ஏன்னா நம்மளையும் சரி நம்மளுடைய சன்னதியும் சரி காக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான். அதனால் முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க. அதுவும் இந்த தை அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதோட கூட எந்த ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ ஒரு புதுசாக ஒரு காரியம் செய்ய போகிறீங்க அப்படின்னா வீட்டில் கோபூஜை செய்யுங்க. கோபூஜை செஞ்சு நீங்கள் தொடங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதனால் எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும் வீட்டில் வந்து கோபூஜை செஞ்சுட்டு நீங்கள் நல்ல காரியத்தை தொடங்குனீங்க அப்படின்னா அதில் எந்த தடையுமே வராது. ஓரளவுக்கு டக்குன்னு அடுத்தடுத்து நடக்கும். அதனால் முடிந்தால் இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல காரியத்தை தொடங்குறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் ஐன சைன போகஸ்தானத்தில் வலுவாக சுபகிரகங்கள் வந்து அமைந்திருக்கு. திட்டமிட்டு நகர்த்துற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக நடைபெறக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெருக்கமானவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனம் விட்டு பேசுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மற்றவங்களும் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நெருக்கமானவங்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது மட்டும் இந்த மகர ராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தினால சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. மனதில் திடீர்னு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். நம்ம கரெக்டாக செயல்படுறோமா, நம்ம கரெக்டான தொழிலில் ஈடுபடுறோமா, ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டும் நிறைய கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். எப்பவுமே ரொம்ப தெளிவாக யோசிக்கக்கூடியவங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். நம்ம கரெக்டாக செயல்படுறோமா அப்படிங்கிற மாதிரி. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இந்த காலகட்டத்தில் முழு ஈடுபாடோடு இறங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வளர்ச்சியும் நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும்
வெற்றியும் எதிர்பார்க்கலாம். மனக்குழப்பத்தோடு இறங்கும்போது, கரெக்டான பிளானிங் இல்லாமல் இறங்கும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவங்ககிட்ட ஆலோசனை பெற்று ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்துட்டு திட்டமிட்டு செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மகர ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அப்படியே நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம். இல்லை அவங்கக்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் மனதுக்குள்ள ஒரு மன கஷ்டம்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு அவங்க சொல்கிற ஒர்க்கை அப்படியே நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசி பெண்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனதில் இருந்த அந்த கவலையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற வாரம் நன்மையும் தீமையும் கலந்த ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்பப்போ மனதில் ஒரு சில கவலைகள் வரும். நம்ம கரெக்டாக செயல்படுறோமா அப்படிங்கிற மாதிரி. புதிய ஆர்டர்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது, உடனே கிடைக்க மாட்டேங்குது. வெளியூரில் போய் ஏதாவது ஆர்டர் எடுக்கலானாலும் அதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மன கஷ்டம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. இந்த டைமுக்கு போகணும், இதை செயல்படுத்தணும், இதை பார்க்கணும், இவங்களை செய்யணும், இதை இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையுமே இறங்கினா திட்டமிட்டு செயல்படுங்க. விவேகம் இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சக மாணவர்கிட்ட பேசும்போது, உறவுங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்க மாணவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. முயற்சி பண்ணுங்க. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எஃபெக்ட் போட்டு அந்த வாக்குறுதியை காப்பாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். பொதுவாகவே நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்றுற வரைக்கும் உங்களுக்கு தூக்கமே வராது. இந்த காலகட்டத்தில் அந்த வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்க அதை சரியாக செயல்படுத்தாமல் விட்டுருவாங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல மன கஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்கிட்டையுமே இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க. குறிப்பாக நிதி சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் வாக்குறுதியை கொடுக்க வேண்டாம். கொடுத்தீங்க அப்படின்னா அதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. தொழிலில் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். போட்டிகள் கொஞ்சம் அதிகமாகும். இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தெம்பு தைரியம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கூட்டாளிங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் வரன் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டுக்காக, வண்டிக்காக, அதே மாதிரி வாகனத்தினால சின்ன சின்ன செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கூட இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த கௌரவ பதவியெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பதவி உயர்வுக்காக ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இந்த உழைப்புக்கேற்ற பலன் ரொம்ப நாளாக கிடைக்காம போராடிட்டு இருந்திருப்பீங்க, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். எடுக்கிற முயற்சியை சிறு சிறு தடை வந்தாலும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதிர்நீச்சல் போட்டாவது அந்த காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய யோகம் இருக்குது. நினைத்ததை சாதிப்பீங்க. பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருந்தது இல்லையா, அந்த நிலை கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லலாம். கடன் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி எடுக்கிற காரியத்தை கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுனீங்கன்னா வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உற்றார் உறவினர்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அவங்களெல்லாம் உங்களுடைய வீடு தேடி வருவாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நிறைய இடையூறுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தொழிலில் வியாபார விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேல் அதிகாரிங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் செய்கிறவங்களாம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். கவனமாக செயல்படுறது நல்லது. அதே மாதிரி வீடு, மனை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வாங்கும்போது அல்லது வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா, பிரச்சனை இருக்கா, அந்த பத்திரத்தெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்ததுலேயே அதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி
மாதிரி நிதி சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் தலையிட வேண்டாம். வீண் பிரச்சனை வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் அடுத்தவங்க விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நான் ஆச்சு அப்படின்னு பொறுப்பேற்றுக்கவும் வேண்டாம். நான் பொறுப்பு, நான் இந்த பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி யாருக்கும் கொடுக்க வேண்டாம். இன்னுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்க விநாயகரை வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அருமையாக இருக்கும் அப்படின்னு